ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையின் மருத்துவ குணங்கள் தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ இதில் மருத்துவ குணங்கள் இருக்குங்களாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு பார்த்திங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் வாக்கிங் போவேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த லேக் ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. பாருங்களேன், எவ்வளோ பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே. பட் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது கொஞ்சம் ஏரியா சரியில்லாததுனால அதை எடுத்து யூஸ் பண்ண முடியல. பட் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்த்துடலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொன்னாங்கண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு 3-4 வெரைட்டியில் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. பொன்னாங்கண்ணி கீரை பேர்லேயே இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை. இந்த கீரையை பாருங்கள், இது எல்லாமே பொன்னாங்கண்ணியோட வகைகள் தான். சிவப்பு பொன்னாங்கண்ணின்வாங்க. அதே பிங்க் கலரில் ரொம்ப சிகப்பாக இருக்குது பாருங்கள், அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை தான். இந்த மாதிரி இருக்குது கீரைகள் எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இது எடையை கூட்டுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது, எடையை குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. எடையை எப்படி கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் எடையை கூட்டணும் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கவங்க பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதனோட துவரம்பருப்பு சேர்த்து நல்லா அதை நீங்கள் மசியலாக பண்ணிக்கலாம், இல்லை கடைஞ்சிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அது கூட நெய் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடல் எடை ஏறும். உடல் எடை ஏறது மட்டும் இல்லாத உடம்புக்கு ஒரு ஊட்டமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கீரையை குழந்தைங்களுக்கு தரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடல் எடை குறையணும் அப்படின்றவங்க இந்த கீரையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு மிளகோடு சேர்த்து வேக வச்சு அதனோட சால்ட்டு சேர்த்து நீங்கள் சாதத்தோடையோ இல்லை எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உடல் எடை குறையும்னுட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்றவங்க. அது மட்டும் இல்லைங்க, பொன்னாங்கண்ணி கீரை வாயில் ஸ்மெல் வரும் பாருங்கள். துர்நாற்றம் வரவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ரெகுலராக எடுக்கும் போது அந்த வாயில் வர ஸ்மெல் கூட வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாயில் வர ஸ்மெல் கூட தவிர்த்திடலாம். இது என்னோடய தொட்டிலே நான் வச்சேங்க. சும்மா அந்த பார்க்கிலேருந்து ஒரே ஒரு தண்டை தான் கிள்ளி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கிள்ளி நீங்கள் அப்படியே ஊனி வச்சிங்கனாலே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம பருப்போட கடையிறதுக்கு சிறு பருப்போட போடலாம், துவரம்பருப்போட போடலாம், பைத்தம்பருப்போட போடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம். பொரியலாக பண்ணி கூட சாப்பிட்லாங்க. துண்டு துண்டாக நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் மிளகா இல்லை பூண்டு இந்த மாதிரி போட்டு வணக்கி பொரியலாக சாப்பிட்லாம், கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை நோய்களை குணப்படுத்துங்களாங்க. முக்கியமாக மூல நோய் மற்றும் மண்ணீரல் நோயின்னு சொல்கிறாங்க. அந்த நோய்கள்லாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லதுங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையை துண்டு துண்டாக நறுக்கி அதனோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இது எல்லாம் போட்டு நீங்கள் அவியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது ரத்தம் சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்ல பவர், அதாவது கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் ட்ரபிள் எல்லாமே க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நிறைய டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, லேப்டாப்பில் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்ணை நல்லா செவந்துடும். நைட்டு சரியான தூக்கம் இல்லாததுனால கண்ணை நல்லா செவந்துடும். இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெகுலராக நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை எடுக்கும் போது இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை நல்லா பொரியலாக செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ரெட்டாக ஆகிற பிரச்சனைலாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கூட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் எப்பயுமே சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதயம் மற்றும் மூளைக்கு புத்துணர்ச்சியை தருங்களாம். அந்த மாதிரி புத்துணர்ச்சியை தரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுறுசுறுப்பாக செயல்படலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுடைய வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை 27 டேஸ் கண்டினியூஸாக எடுத்தால் விஷன் ட்ரபிளே வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏதாவது பார்வை கோளாறு, அந்த விஷன் நல்லா தெரியல, அந்த மாதிரி இருக்கவங்க முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை கண்டினியூஸாக கொடுக்கும் போது விஷன் ட்ரபிளே வராதுங்க. இதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுக்கலாம், ட்ரை பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லைங்க, ரெகுலராக நீங்கள் இந்த கீரையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் சருமம் ஃபுல்லாக நல்லா ஷைனிங்காக இருக்குங்களாம். தங்கம் போல் மினுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கீரையை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த சின்ன தண்டை கிள்ளி வச்சிங்கனாலே அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடும். வீட்டிலேயே உங்களுக்கு ஈஸியாக இந்த கீரையை ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம செய்யலாம். பருப்பில் கூட கொஞ்சமாக கிடைச்சா கூட பருப்பில் போட்டு நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு பார்க்கலாம்.